मयि एव मन आदत्स्व मयि बुद्धिं निवेशय निवसिष्यसि मय्येव अत ऊर्ध्वं न संशयः. ஸோ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, எங்கிட்டயே நீ மனசை வை. எல்லாமே நீ நான் தான் அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்கிட்டியானா டெஃபினட்டா அந்த டெத்துக்கு அப்புறம் டெஃபினட்டா நீ வந்து என்ன அடைச்சிருவ. ஸோ அப்படிங்கிறது. ஸோ இங்கே வந்து விபக்தி எல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறேன். இதுலேருந்து மையேவ மனம், மயி பிளஸ் ஏவ மையேவ என் சந்தி வந்திருக்கு. அதுக்கப்புறம் மனக ஆதத்ஸ்வ அங்க விசர்க லோபமாயிருக்கு. மயி புத்திம் நிவேஷய நிவசிஷ்யசி மயி ஏவ அத்தக ஊர்வம் ந சம்சயக. நிவசிஷ்யசி மயி ஏவ திருப்பியும் அத்தக பிளஸ் ஊர்வம் அந்த விசர்கம் இங்கே லோபமாயிருக்கு ந சம்சயக. இங்கேயும் வந்து மீனிங் ரொம்ப சிம்பிளாக தான் போகுது. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் நம்ம 1 2 3 4 5 அப்படிங்கிற ஸ்டெப்ஸ் மாதிரி நம்ம போட்டுக்க போகிறோம். இதுதான் ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இது. இதில் வந்து எல்லாமே பகவான் தான் அப்படின்னு அந்த உயர்ந்த அந்த ஒரு காட் தான் எல்லாம் அப்படிங்கிற அந்த உயர்ந்த நிலைமையை பற்றி சொல்லிட்டு இருக்கார் பகவான். அந்த மாதிரி இருந்தனா நீ என்ன அடைஞ்சிருவ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. துவம் மயியேவ மன ஆதத்ஸ்வ, நீ வந்து எங்கிட்டயே மனசை செலுத்து, வேற எங்கேயும் கான்சென்ட்ரேட் பண்ணாத. கான்சென்ட்ரேட் பண்ணாத வேலை வெட்டி பண்ணாம அப்படி அர்த்தம் இல்லை. நம்ம வந்து எங்கிட்டயே மனசை நினைச்சு எல்லாமே இதுதான் பகவான் நமக்கு எல்லாம் பண்ணிடுவார் அப்படின்னு அந்த ஒரு இதுவோட இருந்துட்டு மயி புத்திம் நிவேஷைய எங்கிட்ட வந்து புத்தியை செலுத்தினா அத்தக அப்படி பண்ணினா அதுக்கு அத்தக அப்படின்னா ஆஃப்டர் டெத் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டேன்னா டெஃபினெட்லி ஊர்துவம்ல மேல நம்ம பகவானை அடையிறத மையேவ நிவசிஷ்யசி எங்கிட்டதான் நீ இருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். டவுட்டே இல்லை அப்படின்னு சொல்றேன். மயிங்கிறது சப்தமி விபக்தி, ஏவ ஏவ அப்படிங்கிறது அவ்வியம், துவம்ங்கிறது தான் இங்கே ஆக்சுவலா ஸ்லோகத்துல இல்லை, நம்ம எடுத்துக்கணும் அதை. மனக செகண்ட் விபக்தி, ஆதத்ஸ்வ கிரியாபதம், மயி சப்தமி விபக்தி, புத்திம் 2.1 நிவேஷே எல்லாம் லோட்ல இருக்கு. அத்தக அவ்வியம், ஊர்துவம் அப்படிங்கிறது 2.1 இல்ல ஊர்துவம்ங்கிறது அவ்வியத்துல வரும். மயி சப்தமி விபக்தி, ஏவ அவ்வியம், நிவசிஷ்யசி இங்கேயும் கிரியாபதம் இருக்கு. அத்திர அவ்வியம், சம்சயக ந சம் டவுட் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பிரதமா விபக்தி ஏகவச்சனம். ஸோ இங்க என்ன சொல்ற மயி ஏவ, இப்ப நான் சொன்னது வந்து எல்லாமே பகவான் தான், இந்த விஸ்வமே உலகம்தாங்கிற அந்த தி பெஸ்ட் அந்த நிலைமையில இருக்கிறது விஸ்வரூப பக்தி அப்படின்னு சொல்லலாம். விஸ்வரூப பக்தியான எல்லாமே பகவான் தான், நான் பார்க்கறதெல்லாம் பகவான் தான் அப்படின்னு ஒண்ணு நம்ம நினைச்சுக்கிறது. அந்த மாதிரி இருக்கிற அந்த கிரேட் பக்திய இங்க சொல்றேன். எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னு அந்த புரிஞ்சுக்கிற அந்த ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இதுதான் சொல்லிட்டு இருக்கேன். மையேவ விஸ்வரூபே ஈஸ்வரே மனக. ஸோ எங்கிட்டயே எப்படி மனசை செலுத்தணும் அப்படின்னா, மனசு எப்படிப்பட்டது, சங்கல்ப விகல்பாத்மகம் ஆதஸ்வ. மனசு வந்து எல்லாத்துக்கும் போகும், இது வேணும் அது வேணும்னு நினைக்கும். புத்தி வந்து என்ன பண்ணும், அதை ஓவர் பவர் பண்ணி இதுதான் நீ கரெக்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லும். ஸோ மனசுங்கிறது சஞ்சலம் மிக்கிறது, வேணும் வேண்டாம் இது அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த மனசை எங்கிட்ட நீ செலுத்து. மயியேவ அத்தியவாசம் குர்வதாம். ஸோ அந்த மனசு சஞ்சலமா இருக்கிறது புத்தி தான் கரெக்டா கொண்டு போய் சேர்க்கும். அதுல வந்து குர்வதி புத்தியும் ஆதஸ்வ, அந்த புத்தியேது எங்கிட்ட செலுத்து. ததக தேக்கிம் சியாத், அப்படி பண்ணா என்ன ஆகும் கேளு. அப்படி பண்ணினேன்னா நிவசிஷ்யதி என் கூட இருப்பேன்னா நீ பகவான் என்ன அடைஞ்சிருவேங்கிற மாதிரி சொல்ற. நிச்சயேன மதாத்மனா மயி நிவாசம் கரிஷ்யதி, என் கூட நீ வந்து பின்னாடி வாசம் செய்வ. எப்போ ஷரீராபாதாத் ஊர்துவம், நம்ம செத்து போன அப்புறம் அப்படிங்கிற மீனிங்ல சொல்றேன். சம்சயக அத்திர ந கர்த்தவியக, இதுல டவுட்டே இல்லை. முதல்ல பார்த்தது அக்ஷர பிரமத்தை பத்தி பார்த்தோம், நிர்குணம். இது சகுணத்தோட உயர்ந்த தன்மை. சகுணத்தோட உயர்ந்த தன்மை வந்து திஸ் இஸ் த ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். வந்து ரியலா பார்த்தா ஞானேன ஏவ முக்தி, அக்ஷர அதுதான். ஆனா அதுக்கு வந்து நிர்குண பிரம்ம எல்லாருக்கும் ஃபாலோ பண்ண முடியாது. அப்போ நெக்ஸ்ட் வந்து சகுணம். சகுணங்கிறதுல வந்து எல்லாமே பகவானா பாக்குறதுங்கிற அந்த ஒரு உயர்ந்த நிலைமை. அந்த உயர்ந்த நிலைமை இஸ் ஆல்மோஸ்ட் அதுதான். ஞானக்கும் அதுக்கும் பெரிய ஒண்ணு டிஃபரன்ஸ் இல்லை, எல்லாமே பகவானா பாக்குறது அப்படிங்கிறது. அந்த ஒரு உயர்ந்த நிலைமையில இருந்தா நீ என்ன அடைஞ்சிருவ அப்படின்னு பகவான் சொல்ற. ஸோ திஸ் இஸ் த ஹையஸ்ட் ஸ்டெப். ஒரு மாடி ஏறணும்னா மாடியில போய் ரீச் ஆகுறது ஸ்டெப் இது.
அப்படின்னு வச்சுக்கணும். 5 4 3 2 1 கூட போட்டுக்கலாம், வேணாம் 5 4 3 2 1 4 3 2 1 தெரியல, பார்க்கலாம். ஸோ இங்க வந்து மயி அப்படிங்கிறது சப்தமி விபக்தி ஏகவச்சனம், ஏவ அவ்யயம், மனக த்விதியா விபக்தி ஏகவச்சனம், ஆதத் ஸ்வ லோட் லகாரத்துல இருக்கு, தா அப்படிங்கிற தாத்து. இந்த ஸ்வான் முடிஞ்சா ஆத்மநேபதி தாத்து அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். மத்தியம புருஷன் ஏகவச்சனம், ஸ்வான் வரும், சீக்கு பதில ஸ்வ அப்படின்னு வரும். ஸோ ஆதஸ்வன்னா எங்கிட்டயே மனசு வச்சுக்கோ, அதுலயே நீ பிளேஸ் பண்ணு அப்படின்னு சொல்றோம்ல, அதான். மயி சப்தமி விபக்தி புத்திம் 2.1 நிவேஷய விஷ்தாத்து. விஷ்தாத்துவோட நிச் பிரத்யம். விஷ்னா நுழையிறதுன்னு அர்த்தம், தானே நுழையல, நிவேஷய நீ வந்து கொண்டு என் மனசுல அதுல வெய் அப்படிங்கிறது. அதனால நிச் பிரத்யம் வந்து லோட்ல காலத்துல மத்தியம புருஷ ஏகவச்சனத்துல வந்திருக்கு. நிவசிஷ்யசிங்கிறது ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கு, நீங்கிற பஸ்தாத்து கூட இருக்கு. பஸ்தாத்து தான் மெயின், நீங்கிறது ப்ரிஃபிக்ஸ் இருக்கு. அகைன் மயி சப்தமி விபக்தி ஏகவச்சனம், ஏவ அத ஊர்த்வம் ந புலவே அவ்யயம் தான் ஜாஸ்தியா இருக்கு. சம்சயங்கிறது பிரதமா விபக்தி ஏகவச்சனம். ஸோ ஹையஸ்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் கிரேட்டஸ்ட் வந்து ஞானி தான். ஆனா ஞானிக்கு வந்து தகுதி எல்லாருக்கும் இருக்காது. ஏன்னா ஞானியா ஆகிறதுங்கிறது ஜோக் கிடையாது. எல்லாத்தையும் வந்து அக்ஷரம் அநிர்தேசம் இந்த மாதிரிலாம் நம்ம வேதங்களாலே சொல்ல முடியலன்னு சொன்ன அப்புறம் நம்ம என்னத்தை சொல்றது? ஸோ அப்ப எல்லாத்தையுமே பகவானா பார்க்கறது தான் அந்த கிரேட்டஸ்ட். அடுத்தது சகுண பிரம்மம். சகுண பிரம்மத்திலையும் எப்படி எல்லாமே பகவான் அப்படின்னு பார்க்கறதெல்லாம் பகவானா நினைச்சு பார்க்கறது, அதுதான் இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கு. அப்புறம் என்ன சொல்ற, சொல்லி கொடுக்குற இப்படிதான் பண்ணணும், அதுதான் விஸ்வரூபத்தெல்லாம் காமிச்சு கொடுத்துக்காரு. இவனுக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் ஆயிடுது ஆக்சுவலி பார்த்தனா. ஏன்னா அவன் எல்லாமே பகவானா பார்த்துட்டான், ஆல்ரெடி பார்த்துட்டான். ஸோ அந்த விஸ்வரூப பக்தி அப்படி அதுல நீ கான்சென்ட்ரேட் பண்ணி அதை பண்ணா எல்லாமே என்னையா பாரு, இந்த விஸ்வமே நான் தான் அப்படின்னு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லோகத்துல என்ன சொல்ற பார்க்கலாம். அத சித்தம் சமாதாத்தும் ந சக்னோஷி மயி ஸ்திரம் அப்யாச யோகேன ததஹ மாம் இச்சாப்தும் தனஞ்சய. ஸோ ஃபைனல் ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தோன்னா, எல்லாமே பகவானா பார்க்கறது, விஸ்வத்தையே பகவான் ரூபமா பார்க்கறது அப்படின்னு பார்த்தோம். அது வந்து ப்ராக்டிக்கலா கஷ்டம் இல்லையா, முடியுமா அப்படின்னு கேட்டேன்னா, அது வந்து நம்ம சொன்ன மாதிரி காலேஜ் மாதிரி முடியுமா, ஸ்கூல்லாம் போகணுமே. ஸோ அது வேண்டாம் அப்படின்னா இங்க வந்து 1 2 3 4 5 சொல்லல, 5 4 3 2 1 சொல்றேன். ஸோ உன்னால அது முடியலையா, சகுண பிரம்மம் எல்லாம் பகவான் அப்படின்னு உனக்கு பார்க்க முடியலையா, அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க சொல்ற. அத சித்தம் சமாதாத்தும் ந சக்னோஷி மயி ஸ்திரம், ஒண்ணுமே இல்லைங்களா. அபியாச யோகேன ததக பிளஸ் மாம் ததோ மாம் இச்ச பிளஸ் ஆப்தும் இச்சாப்தும் சவன தீர்க்க சந்தி தனஞ்சய. ஸோ இங்க என்ன சொல்ற, ஹே தனஞ்சயன் கூப்பிடுற, அத மயி ஸ்திரம் சித்தம் சமாதாத்தும் ந சக்னோஷி. அத ஒருவேளை இல்லை, அத்தனை இந்த இடத்துல வந்து இப்படி ஒன்னாலும் பண்ண முடியலையா அப்படின்னா, அப்படியே நம்ம தமிழ்ல சம்பந்தம் இல்லாம ஒரு இடத்துல அது மாதிரி பண்ண முடியலன்னா அப்படிங்கிற அர்த்தத்துல வருது. மயி ஸ்திரம் சித்தம், என்கிட்ட மனச ஃபேமா உன்னால வைக்க முடியல. இந்த மாதிரி எதை பார்த்தாலும் பகவான் நம்ம நினைச்சுக்க முடியறதா, நம்ம எனிமீஸை பார்த்தா நினைச்சுக்கிறோமோ, பகவான் தானே நினைச்சு நம்ம ஞானிகள் ஆயிடுவோமே, நினைக்க மாட்டேங்கிறோம். ஸோ எல்லாத்தையும் பகவானா பார்க்கறது கூட நான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா நமக்கு மனசுல துவேஷம் இருக்கு, துவேஷம் இருக்கிற வரைக்கும் நமக்கு பிடிச்சவா பிடிக்காதது, பிடிச்சது காட்ல கூட பிடிச்சது பிடிக்காது இதெல்லாம் இருக்கு நமக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதே, அதனால்தான் ஒரே ஃபார்மா பார்க்கணும், ஏதோ ஒரு உருவத்தை அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து கடைசியில எல்லாம் ஒண்ணுதான், எல்லாமே ஃபார்ம் வந்து நம்ம கொடுத்ததுதான், பகவானுக்கு ரியலா ஃபார்மே இல்லைங்கிறதா நிஜம். அதனால்தான் பகவான் என்ன சொல்றீங்க, அத்த மயி ஸ்திரம் சித்தம் சமாதாத்தும், இந்த விஸ்வமே உலகம் அப்படின்னு உன்னால பார்க்க முடியாதா, பார்க்கும் இடமெல்லாம் நந்தலாலா, நான் எப்ப பார்த்தாலும் அந்த பாட்டு பாடுவேன், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ உந்தன் பச்சை நீடம் தோன்றுது அப்படின்னு பகவான் அந்த பாரதியார் ரேல பார்த்தா ஞானி தான், எல்லா இடமுமே கிருஷ்ணனா தெரிஞ்சிருக்கு, எல்லாமே கிருஷ்ணன் தான், செடி கொடி வள்ளலாரும் அப்படிதான். ஸோ அவளை மாதிரி என்னால பார்க்க முடியலையா, முடியல இல்ல, அப்ப என்ன பண்ணலாம். ஸோ எங்கிட்ட மனசு அந்த மாதிரி உன்னால கொண்டு வர முடியலன்னா, அத அபியாச யோகேன மாமாப்தும் இச்ச, ஏதாவது ஒரு விஷயம் பண்ண முடியலன்னா நம்ம என்ன பண்ணணும், பிராக்டிஸ், அபியாசம் பண்ணணும். அபியாசம் பண்ணி பண்ணி நீ வந்து என்கிட்ட மனசை வந்து செலுத்து அப்படின்னு சொல்லி சொல்றேன். என்ன அபியாசம் அப்படின்னு சொல்லி கீழே நோட்ஸ் எழுதியிருக்கேன். எப்படி பண்ணலாம்,
நம்ம வந்து மெடிடேஷனை சொல்றேன். இங்க வந்து மெடிடேட் பண்ணு, எப்படிலாம் பகவானே நினைக்கிறது, இந்த தியான யோகத்துக்கிட்ட சொல்லலாம். ஸோ தியானம் பண்ணி பண்ணி நம்ம வந்து அதை பத்தியே நினைச்சு நம்ம அந்த நிலைமைக்கு போகணும். இப்ப சொன்ன விஸ்வரூபத்தையே நம்ம உட்காந்து மெடிடேட் பண்ணி பார்க்கலாம். மெடிடேட் பண்ணலாம். ஒரு ஒளியை வச்சு, பிரகாசம்னா ஒரு விளக்க வச்சு பண்ணுவா, ஒரு ஏதோ ஒரு சின்ன ஒரு ஜோதி ஸ்வரூபமா நட்சத்திரத்தை வச்சு மனசுல வச்சு அந்த மாதிரிலாம் பண்ணலாம். அப்புறம் இஷ்ட தேவதையை வந்து நம்ம மெடிடேட் பண்ணலாம், ஓங்காரத்துல பண்ணலாம், பிராணாயாமம் பண்ணுவோம், சுவாச கண்ட்ரோல் பண்ணா எல்லாமே கண்ட்ரோல் வந்துடும் சொல்றா. அப்புறம் பகவானோட கதைகள் அதெல்லாம் கேட்டு அது பிரபாவத்தை கேட்கலாம். இதெல்லாம் பட்டு மனசை வந்து நம்ம அதுல வந்து வைக்கணும், அபியாசம் பண்ணணும். இப்ப நம்ம கீதை கேட்கறது கூட இதெல்லாம் மறைமுகமா இதுதான் அபியாசம். ஸோ நம்ம அது மாதிரி பண்ண நமக்கு நம்மள அறியாம நமக்கு பகவானை பத்தி ஒரு முன்னாடிக்கு இப்போ ஐடியா கொஞ்சம் அட்லீஸ்ட் நிறைய வந்திருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அதுதான் இங்க சொல்றேன். அதை ஏவ யதா அவோச்சம் ததா மயி சித்தம் சமாதானம். முன்னாடி இப்ப சொன்னேன் இல்லையா, விஸ்வரூபம் பத்தி சொன்னேன், எல்லாமே பகவான் தான், விஸ்வம் தான் பகவான் சொன்னேன். உனக்கு அது புரியல அப்படின்னு சொன்னா அச்சலம் ந சக்னோஷி, அதை வந்து உன்னால அத மனசு வந்து அப்படியே ஸ்திரமா நிக்க முடியல அப்படின்னா தத பச்சாத் அப்படின்னு அதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணணும் அப்படின்னா இதை பண்ணு. அபியாச யோகேன சித்தஸ்ய ஏகஸ்மின் ஆலம்பனே சர்வதக சமாகிருத்திய, மனசை ஏதாவது ஒரு விஷயத்துல எப்பவும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு புனக ஸ்தாபனம் அபியாசக. டான்ஸ் வரலையா, பிராக்டிஸ். எக்ஸசைஸ் பண்ணணுமா, பிராக்டிஸ். மார்க் வாங்கணுமா, பிராக்டிஸ். ஏதாவது மனப்பாடம் பண்ணணுமா, திருப்பி சொல்லு. எல்லாத்துக்குமே ஒண்ணுதான், அதே தான் இங்கேயும் வந்து பகவானை பத்தியே நினைக்கணும், பகவானை பத்தியே இது பண்ணணும், அதை பத்தியே எனக்கு அது ஒரு வேணும்னா நமக்கு அதை பத்தியே நினைச்சு அதை பத்தி புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். ஏதாவது பாடம் படிக்கணுமா, நிறைய வாட்டி படி, புரியலையா திருப்பியும் படி. எல்லாரும் எக்ஸாம் வந்து பாஸ் பண்றான்னா ஹார்ட் ஒர்க் அதுதான் பாஸ் பண்றான், ரியலி ஸ்பீக்கிங். அவ்வளோ வாட்டி அதை படிச்சு புரிஞ்சுக்கிறான். எல்லாத்துக்குமே பிராக்டிஸ் தான். தற்பூர்வக யோக. ஸோ இந்த இடத்துல விஸ்வரூபம், விஸ்வந்தான் பகவான் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வந்து அக்ஷரம் அநிர்தேசியம், அதான் பகவான், நிர்குண பகவான். ஐயோ எனக்கு அது புரியலையா, சரி அப்ப நீ என்ன பண்ணணும், நீ பாக்குறிய இந்த உலகமே பகவான் தான், எல்லாமே பகவான் தான், ஒண்ணுமே புரியலப்பா எனக்கு, புரியலையா, சரி போ, நீ என்ன பண்ண, நல்லா ஏதாவது மெடிடேட் பண்ணு, தியானம் பண்ணு. இப்போ நான் அந்த விஸ்வரூப தர்சனம்லாம் போன ஜெயத்துல சாப்டர்ல படிச்சேன் இல்லையா, அதை உட்காந்துட்டு அதை போட்டுக்கோ, அதை போட்டுன்னு கேளு, மெடிடேட் பண்ணு, அது தினம் கேளு, ஓங்காரத்தை தியானம் பண்ணு, ஓம் சொல்லு, இது பிராணாயாமம் பண்ணு, மைண்டை கண்ட்ரோல் பண்ணு, பகவத் குணம் பத்தி அதெல்லாம் பத்தி மெடிடேட் பண்ணு, விஷ்ணு சகஸ்ரநாம சொல்றியே எதுக்கு சொல்றோம், அதை மெடிடேட் பண்ணு அப்படின்னு சொல்றாரு பகவான். அப்படி பண்ணிட்டே இருந்தேன்னா உனக்கு வந்து புரிஞ்சிடும், ஒன் டைம் யூ வில் அச்சீவ் அப்படிங்கிற. ஹே தனஞ்சயங்கிறது சம்போதனத்துல இருக்கு. அத அவ்யயம் மயி சப்தமி விபக்தி ஸ்திரம் சித்தம் சமாதோத்தும். ஸ்திரம் 2.1, சித்தம் 2.1, சமாதாத்தும் துமுன் பிரத்யத்துல அவ்யயம், ந அவ்யயம், சக்னோஷி கிரியாபதம், ததக அவ்யயம், அபியாச யோகேன திருத்தியா விபக்தி ஏகவச்சனம் 2.1 மாம், ஆப்தும் துமுன் பிரத்யம், இச்சங்கிறது கிரியாபதம். ரொம்ப ஆக்சுவலி பார்த்தா ஸ்லோகங்கள் டக்குன்னு புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம அதுக்கு முடிஞ்சா நோட்ஸ் எழுதிக்கணும். கிரேட்டஸ்ட் நிர்குணம், நெக்ஸ்ட் சகுணத்துல விஸ்வம் தான் பகவான், விஸ்வமே பகவான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது. அது முடியலன்னா என்ன பண்ணணும், மெடிடேட் ஆன் திஸ். எப்படிலாம் மெடிடேட் பண்ணலாம், இப்போ நான் கீழே சொல்லியிருந்தேன், அதை வச்சுக்கோ. அத அவ்யயம், சித்தம் 2.1, சமாதாத்தும், சம் பிளஸ் ஆ பிளஸ் தா, சம் ஆ ரெண்டு ப்ரிஃபிக்ஸ், தா தாத்து ஆக்சுவலா, துமன் பிரத்யம். ந அவ்யயம், சக்னோஷி, சக்னோதி, சக்னுதக, சக்னுவத்தி வரும், அது மத்தியம புருஷ ஏகவச்சனத்துல இருக்கு. மயி சப்தமி விபக்தி, ஸ்திரம் 2.1, அபியாச யோகேன, அபியாசம் தான் மெடிடேஷன், அபியாசம் அப்படிங்கிற அந்த முறையில. யோகாங்கிறது பகவானை போய் நம்ம புரிஞ்சுக்கிறது, சேர்றது, டார்கெட் அச்சீவ் பண்றது தான் யோகம். அதால அதுதான் நம்மளோட இங்க எய்ம், டார்கெட். ததக அவ்யயம், மாம் 2.1, இச்ச கிரியாபதம், ஆப்தும் ஆப்தாத்து துமுன் பிரத்யம், தனஞ்சய அப்படிங்கிறது சம்போதனத்துல இருக்கு. அடுத்தது அதுவும் முடியலையா, என்னதான் பண்ண போறப்போ அதுக்கும் பகவான் அடுத்த சொல்யூஷன் சொல்ற போற.
பார்ப்போம் என்ன சொல்றாரு. அப்யாசேப்ய சமர்த்தோசி மத் கர்ம பரமோ பவ மதர்த்தம் கர்மாணி குர்வன் சித்திம் அவாப்ஸ்யசி. ஏதோ தப்பா விட்டுட்டேன், ஒரு வேர்டு விட்டுட்டேன். அப்யாசேப்ய சமர்த்தோசி மத் கர்ம பரமோ பவ மதர்த்தம் அபி கர்மாணி குர்வன் சித்திம் அவாப்ஸ்யசி. இந்த மாதிரி அபியாசம் இதெல்லாம் நமக்கு வராதே அப்படின்னு சொன்னியானா, உன்னால முடியாது. உட்காந்து ஒரு இடத்துல எதையும் நினைக்காம மெடிடேட் பண்ணணுமா? அச்சோ அப்படிங்க முடியாதுப்பா என்னால் அதெல்லாம். அப்படின்னா என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? அதான் இந்த ஸ்லோகத்தை சொல்றேன். அபியாசே பிளஸ் அப்பி அபியாசே அப்பி. ஏக்கு அப்புறம் அவக்கு அக்காரம் வந்ததுனால அவகரக சின்னம். அப்பி பிளஸ் அசமர்த்த அப்பியசமர்த்த என் சந்தி. அசமர்த்தோ பிளஸ் அசி அசமர்த்தக பிளஸ் அசி அசமர்த்தோசி. அகாரம் விசர்க்கம் அகாரம் ஓ அவகரக சின்னம். மத் கர்ம பரமக பவ. மத்துங்கிறது இது மத் கர்ம பரமங்கிறது ஆக்சுவலா சமஸ்த பதம், அதனால சேர்த்தே சொல்லிக்கலாம். பரமக பிளஸ் பவ மட்டும் போதும், பரமோ பவ. அதுக்கப்புறம் மதர்த்தம். மதர்த்தங்கிறதுல இத்து வந்து இத்தா இருக்கு ஜஸ்வ சந்தியாவில், அதுவும் ஆக்சுவலா சமஸ்த பதம் தான். அப்பி கர்மாணி அங்கே ஒன்றும் இல்லை. குர்வன் சித்தின் அவாப்சிசி ஆக்சுவலா ஒன்றும் இல்லை. குர்வன் பிளஸ் சித்தின் சேர்த்து பக்கத்துல போட்டிருக்கோம், அவ்வளவுதான். ஸோ அடுத்தது அவரே சொல்யூஷன் சொல்றா. துவம் அபியாசே அப்படி அசமர்த்தக அசி. என்னப்பா நீ இப்படி சொல்லிட்ட, எனக்கு அதெல்லாம் முடியாது, உட்காந்து ஒண்ணுத்தையும் நினைக்காம பண்றதா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றாரு. அபியாசே அப்படி அசமர்த்தாக. அபியாசம் பண்றதுல உன்னால முடியாது, இன்கேப்பபிள், என்னால முடியாது அப்படி நீ சொன்னியானா, மத் கர்ம பரமக பவ, என்னோட சம்பந்தப்பட்ட வேலையே வந்து நீ பண்ணிட்டு. மதர்த்தம் கர்மாணி குர்வன், எனக்காக நீ வேலைகளை பண்ணிட்டே இருந்தேன்னா அதுக்கப்புறம் சித்திம் அவாப்சேசி, அப்போ வந்து உனக்கு அடுத்தது சித்தி வந்துடும் அப்படிங்கிற. ஸோ இங்க வந்து இது முன்னாடியில வந்து நம்ம பூஜையெல்லாம் கூட சேர்த்துக்கலாம், இல்லை இங்க பூஜையை கொண்டு வந்துக்கலாம். அங்க அபியாசங்கிறது மெடிடேஷன் அப்படின்னு வச்சுட்டேன்னா இங்க என்ன பண்ணலாம்? பூஜை பண்ணலாம். உன்னால வந்து முடியாதா உட்காந்துட்டு அதை மாதிரி திங்க் பண்ணி நான் ஸ்டாப்பா அந்த தியானம் பண்ண முடியாது. அப்ப நீ என்ன பண்ணலாம்? நவராத்திரி பூஜையை ஒழுங்கா பண்ணு, 9 நாளைக்கு நல்லா பண்ணுப்போ. தினம் வந்து பூஜை பண்ணனா மனசுல கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். அந்த உனக்கு வந்து அந்த அம்பாளை நினைச்சுக்கோ, அம்பாளை நினைச்சு ஸ்லோகம் பண்ணு, பூவை பறி பூஜை பண்ணு, அந்த மாதிரி பண்ணு. ஆக்டிவிட்டிஸ், சிலருக்கு வந்து ஆக்டிவிட்டிஸ் வேணும். சும்மா உட்காருறதுங்கிறது வந்து வடிவேல சொல்ற மாதிரி ஜோக் கிடையாது. எல்லாராலையும் சும்மா உட்கார முடியாது. சும்மா உட்காருறதுன்னா சோம்பேறியா உட்காருறது இல்லை. நம்ம வந்து பகவானை பத்தி உயர்ந்த சிந்தனைகளை நினைச்சுட்டு இருக்கிறதுங்கிறது கூட ரொம்ப டஃப் தான். ஸோ இங்க வந்து அந்த மாதிரி பண்ண முடியலன்னா ஆக்டிவிட்டி வேணும். மனுஷனுக்கு பை நேச்சர் வந்து ஆக்டிவிட்டி வேணும். சும்மா உட்காருங்கிறதே கூட யோசனை பண்ணி பார்த்தா அந்த பகவானை நினைச்சுக்கோ அப்படின்னு ஏதாவது ஒரு பொருள் எடுத்துக்கோ, ஓம்னே சொல்லு அப்படிங்கிறோம். ஏன்னா மைண்ட் சும்மாவே இருக்காது, அதுக்கு ஏதாவது ஒன்னையாவது அதுக்கு சாப்பாடு வேணுங்கிறதுனால தான் நீ எதுவுமே நினைக்காம இருக்க முடியாது. தாட் வந்துட்டே இருக்கிறதுனால தான் நீ ஓம்னு மட்டும் சொல்லு, அதுலயே கான்சென்ட்ரேட் பண்ணு, இல்லை மூச்சு கான்சென்ட்ரேட் பண்ணிட்டே இரு. எதையாவது பார்க்கணும், நம்ம அந்த புத்தி நமக்கு அப்படிதான். அதனாலதான் பகவான் சொல்ற அது பண்றது எல்லாராலையும் முடியாது. அப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம்? பகவத் சேவா பண்ண. மொத்தம் வந்து இது கதை சொல்றாங்க. என்ன கதை சொல்றான்னா, நிறைய பேர் இப்ப நாங்களாமே என்ன பண்றோம், ரிட்டையர் ஆயிட்டோம்னா சும்மா இருக்க முடியாது இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம ரிட்டையர் ஆயிட்டோம்னா சும்மா இருக்க முடியாது, நம்ம ஏதாவது ஆக்டிவிட்டி சோசியல் சர்வீஸ் பண்ணலாம். ஸோ தட் நம்ம பாசிட்டிவா நம்ம இது பண்ணுவோம். அதே மாதிரி இங்க வந்து பகவானுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், நமக்கு பகவானை மெடிடேட்டே பண்ண முடியாது அப்படின்னா மனுஷன் ஆக்டிவிட்டி பேஸ்டா இருக்கிறதுனால நீ என்ன பண்ணலாம்? இப்போ சோஷியல் சர்வீஸ் பண்ணலாம். நிஜமாவே சோஷியல் சர்வீஸ் பண்ணலாம், பூஜை பண்ணலாம், தானம் பண்ணலாம், யாகம் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி அது பூஜைங்கிற ஆக்டிவ் 9 நாள் விதவிதமா அலங்காரம் பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு ஆக்டிவிட்டி பேஸ்டா நம்ம வச்சிருக்கோம். அப்போ என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கலாம். நம்ம இந்த மாதிரி பூஜை புனஸ்காரம் பண்ணி நம்ம மனசா வந்து இப்போ 9 நாள் மறைமுகமா எல்லாரும் அம்பாள் பேசிட்டு இருப்பா. டெய்லி ஒரு வாட்ஸ்அப்பாவது வந்துருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாம் வந்து
மறைமுகமா அந்த சுவாமி பேரை சொல்லி நம்ம அந்த ரூட்டுக்கு போறோம், கொண்டு வர ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருமே அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க ரஜஸ் குணத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துட்டு இருக்கு. அதுதான் இங்க பகவான் சொல்ற. அபியாசே அப்படி அசமர்த்தக அசி, உன்னால இந்த மாதிரி மெடிடேஷன் தியானம்லாம் முடியாது அப்படின்னா மத் கர்ம பரமக பவங்க, என்னோட கர்மமே பரமமா நினைச்சு பண்ணு. பூஜை புனஸ்காரம் தானம் பகவத் சேவா என்னெல்லாம் பண்ண முடியுமோ இதெல்லாம் பண்ணு. மதர்த்தம் கர்மாணி குர்வன், என்ன சம்பந்தப்பட்ட அந்த ஆக்டிவிட்டிஸ பண்ணிட்டு இருந்தியானா சித்திம் அவாப்சிசி. சிலருக்கு பூஜை கஷ்டம், பூஜை கஷ்டமா இருக்கு, அது கூட கஷ்டம் இல்லையா? அப்ப என்ன பண்ணலாம்? அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கோவில்ல போயிட்டு உழவார பண்ணி பண்றது, கோவில பெருக்கிறது, இல்ல யாருக்காவது சோசியல் சர்வீஸ் பண்றது. ஸோ இப்படி பண்ணலாம். மொத்தத்துல எல்லாருக்கும் ஒரே மாதிரி பண்ண முடியாது. மனுஷனோட லெவல் ஒருவேளை இந்த லெவல் போய் அடுத்த லெவல் வருவோம். அதனாலதான் இப்ப பெரிய ஜாபை விட்டுடுறா சிலர் பார்க்கிறோம். வேண்டாம் அப்படின்னு தோணிடுறது விட்டுடுறா. பட் ஆக்டிவிட்டி இல்லாம இருக்க முடியாது. ஸோ கிராமத்துல போய் விவசாயம் பண்றேங்கிறா, கிராமத்துல போயிட்டு ஒரு சின்னதா ஏதோ ஆரம்பிச்சு ஏதோ பண்ணிட்டு இருப்பான். மொத்தத்துல ஆக்டிவிட்டி நமக்கு தேவையா இருக்கும் மனுஷனுக்கு. அப்படின்னா ஏதாவது ஒரு அசோசியேஷன் சேர்ந்து முன்னாடி பண்ண அதே வேலையை ஃப்ரீயா பண்ணிட்டு இருப்பான். அதே வேலைதான் பண்ணுவா, ஆனா அவளுக்கு ஒரு சாட்டிஸ்பேக்ஷன். இப்போ சர்வீஸ் அப்படிங்கிற மைண்ட் மனசுல வந்தோடனே ஒரு சந்தோஷம் கிடைக்குது. அந்த மாதிரி அதுதான் இங்க பகவான் சொல்றார். அபியாசே அப்படி அசமர்த்தக அசி, உன்னால அந்த முன்னாடி சொன்னது பண்ண முடியல இல்லையா? அப்ப என்ன பண்ணலாம்? கர்ம பரமக பவ, எனக்காக வேலை பண்ண, எனக்காக வேலை பண்ண, எனக்காக பூஜை பண்ண, எனக்காக கோவில கிளீன் பண்ண, எனக்காக சேவை பண்ண, உனக்கு எதெல்லாம் தோன்றதோ எனக்காக அதெல்லாம் பண்ணு. கர்ம பிரதானக இத்தியர்த்தக. ஸோ பகவான் இப்ப பூஜை பண்றோமே 9 நாள் பகவானை வச்சு மனசுல வச்சுட்டு ஒருத்தரோட ஒருத்தர் நல்லா பாசிட்டிவ் திங்கிங், பாசிட்டிவ் நிஜமாவே போறது பார்க்கணும். அந்த மாதிரி அபியாசேன வினா மதர்த்தம் அபி கர்மாணி கேவலம் குர்வன் சித்திம். இப்போ இதனால என்ன பயன்? சோ நான் பகவான் தான் நிர்குண பிரம்மா, அது எனக்கு தெரியல. சகுண பிரம்மா உலகமே விஸ்வம் தான் பகவான், அதுவும் எனக்கு புரியல. சரி, மெடிடேட் பண்ணி பண்ணி நான் அதை புரிஞ்சுக்கிறேன், நான் இதெல்லாம் படிக்கிறேன், பகவத்கீதா படிச்சு அதையே மெடிடேட் பண்ணி நான் அதை பண்றேன் அப்படின்னா எனக்கு உட்காரவே முடியல. அப்ப அடுத்தது என்ன பண்ணணும்? அப்போ இந்த பூஜை அதெல்லாம் பண்ணா இதுல என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டேன்னா, இதனால நமக்கு மனசு சத்வ சுத்தி, முதல்ல உட்காந்துக்கிறது அப்படிங்கிற ஒரு ஹேபிட் வரும். ஃபர்ஸ்ட் உட்காந்துக்கிறங்கிற ஹேபிட் வர வர வரதான் நமக்கு அது பிடிக்க ஆரம்பிச்சு கான்சென்ட்ரேட் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் மெடிடேஷன் போகலாம். 1/2 மணி நேரம் உட்கார முடியல அப்படின்னு நம்ம சொல்றோம். மெடிடேட் பண்ணா ஃபர்ஸ்ட் என்னன்னா 1/2 மணி நேரம் ஒரு இடத்துல உட்காந்துக்கணும். அதுவே பெரிய பிரச்சனை, உட்கார முடியாது. ஸோ அதுக்கு இதெல்லாம் இப்போ இந்த பூஜை புனஸ்காரம் பாசிட்டிவா நம்ம நினைக்கிறோம், நெகட்டிவா யாரை பத்தி நினைக்கல. இது மனசுக்கு ஒரு குட் குவாலிட்டி கொடுக்குறது. இதனால கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மைண்ட் சுத்தமாக பின்னாடி நம்ம ரெக்வயர்ட் ரிசல்ட் நம்மளால அடைய முடியும். அதுதான் இங்க ஸ்லோகத்துல சொல்லியிருக்காரு பகவான். துவம் அப்படிங்கிறது இங்க பிரதமா விபக்தி, அபியாசே சப்தமி விபக்தி, அப்பி அவ்யயம் அசமர்த்தக பிரதமா விபக்தி ஏகவச்சனம், அசி அவ்யயம் அசி கிரியாபதம், சேத் அவ்யயம், மத் கர்ம பரமக பிரதமா விபக்தி ஏகவச்சனம், பவ கிரியாபதம், மதர்த்தம். மதர்த்தம் ஆக்சுவலி இதுபாவும் 4th விபக்திக்கு பதில எடுத்துக்கலாம், இல்லைன்னா 2.1 அப்படின்னு எடுத்துக்கலாம். 4th விபக்தி பதில யூஸ் பண்றதுன்னா ஆக்சுவலா அவ்யயம் மாதிரி வரும். அப்படி இல்லைன்னா 2nd விபக்தி இப்படி கூட எடுத்துக்கலாம். கர்மாணி 2.3 குர்வன் பிரதமா விபக்தி ஏகவச்சனம், அப்பி அவ்யயம் சித்திம், சித்திம்ங்கிறது 2.1 அவாப்சிசி அப்படிங்கிறது கிரியாபதம். இங்க அபியாசே சப்தமி விபக்தி ஏகவச்சனம், அப்பி அவ்யயம், அசமர்த்தக ந சமர்த்தக அசமர்த்தக 5 சமாசம்னு பார்த்திருக்கோம். அஸ் தாத்துவோட மத்தியம புருஷ ஏகவச்சனம் அசி, மத் கர்ம பரமக, மக்யம் கர்ம எனக்குன்னு காரியம், மத் கர்ம அப்படிங்கிற டிரைவ் ஆகும். அதுக்கப்புறம் மத் கர்ம பரமம் எஸ்ய சக, என் காரியத்தையே மெயினா எவன் பண்றானோ அவன், பகுபிரீகியாவது பிரதமா விபக்தி ஏகவச்சனம். ஸோ என்னை பத்தி என் ரிலேட்டடா வேலை பண்றவனாக எப்போ இருக்கணும் அப்படிங்கிறது சொல்றாரு. மதர்த்தம் அப்படிங்கிறது மஹ்யமிதம் அப்படின்னு சதுர்த்தி தத்புருஷ சமாசத்துல நம்ம படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கான்னு தெரியல. மஹ்யமிதம் தான் மதர்த்தம் அப்படிங்கிற வேர்ட் டிரைவாகும். அப்பி அவ்யயம் கர்மாணி த்விதியா விபக்தி பகுவச்சனம், குர்வன்
கிரு தாத்துவோட சத்து பிரத்யத்துல இருக்கு. சித்திம், சித்திங்கிறது த்விதியா விபக்தி ஏகவச்சனம். மதத்தம் வந்து சதுர்த்தி ஏக விபக்தின்னு போட்டிருக்காது, தப்பு. அவாப்சியசி அவபூர்வக ஆப் தாத்து மத்தியம புருஷ ஏகவச்சனத்துல இருக்கு. இதுவும் முடியல, எனக்கு அதெல்லாம் முடியாதுப்பா அப்படின்னு சொன்னா என்ன பண்றது? பூஜையில எல்லாம் உட்கார முடியாது. நம்ம இப்ப நிறைய பேர் அப்படிதான் இருக்கும். எல்லாராலையும் முடியாது பூஜையில உட்காரலாம், ஜோக் கிடையாது. பூஜையும் பண்ண முடியாது, கோவில் பணியும் பண்ண முடியாது, சோசியல் சர்வீஸும் பண்ண முடியாது. எனக்கு எல்லாம் வேணும், ஐ வாண்ட் ஃபுட், ஐ வாண்ட் ஆல் அப்படின்னா என்ன பண்ணலாம்? என்ன பண்றது? அதுக்கு ஐடியா இருக்கு. அடுத்த ஐடியா சொல்றாரு பகவான். அதை தத் அதை தத் அப்யசக்தோசி கர்த்தும் மத்யோகமாஸ்டிதக சர்வ கர்ம பல தியாகம் ததக்குரு யதாத்மவான். ஐ வாண்ட் ஆல் போகாஸ். எந்த போகத்தையும் என்னால விட முடியாது. நல்லா சாப்பிடணும், நல்லா ரசிக்கணும், வாழணும் வாழணும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்படின்னா என்ன பண்ணலாம்? அதை ஏதத்தப்பி கர்த்தும் அசக்தக அசி. இதெல்லாமும் உன்னால பண்ண முடியாதுன்னா தத யதாத்மவான் மத்யோகம் ஆஸ்ரிதக. எனக்கு முன்னாடி விபக்தி பார்க்கல. அத ஏதத் அப்பி அசக்தக. அத பிளஸ் ஏதத் அதைத்தத் ஆ பிளஸ் ஏஐ. அப்பி ஏதத் பிளஸ் அப்பி ஏதத் அப்பின்னு ஜஸ்வம். அப்பி பிளஸ் அசக்தக யன் சந்தி. அசக்தக பிளஸ் அசி அசக்தோசி. கர்த்தும் மத்யோகம், இந்த இத்து வந்து இதா இருக்கு, ஆக்சுவலி அது மத்யோகங்கிறது ஒரு வேர்ட் தானா. ஆஸ்ரிதக சர்வ கர்ம பல தியாகம் ஒரு வேர்ட் தான். ததக குரு, ததக பிளஸ் குருளி ஒன்றும் இல்லை, யதாத்மமா. ஸோ இங்க என்ன சொல்ற? அதைத்தத் அதைத்தத் தப்பி கர்த்தும் அசக்தக. இதுவும் என்னால பண்ண முடியாது. பூஜை பண்றது இல்லை இந்த மாதிரி பகவான் சம்பந்தமான ஆக்டிவிட்டீஸ், சோசியல் சர்வீஸ் எதுவுமே என்னால பண்ண முடியாது. அப்படின்னா நீ என்ன பண்ணணும்? ததக யதாத்மவான். அப்படின்னா என்ன பண்ணணும்? யதாத்மவான்னா கொஞ்சம் மனசை கண்ட்ரோல் பண்ற மாதிரி வருது. ஆனா மத்யோகம் ஆஸ்ரிதக, எனக்கு எப்படி சொல்றது, நீ வந்து எல்லாம் என்னெல்லாம் பண்ணணுமோ பண்ணிக்கோ. ஆனா என்ன பண்ணணும்னா எனக்கு சமர்ப்பணம் பண்ணுங்கிற. மனசை கண்ட்ரோல் பண்ண யதாத்மமான ஒரு டிசிப்ளின் தான் வச்சுக்கலாம். ஏன்னா இங்கதான் மனசை கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால மத்யோகம் ஆஸ்ரிதக, என்ன பத்திய ஒரு மனசை வந்து செலுத்திண்டு சர்வ கர்ம பல தியாகம் குரு. என்னெல்லாம் பண்ணுமோ பண்ணு. நல்லா சாப்பிடணுமா, நெய்வேத்தியத்தை பண்ணிடுறது. இப்பதான் பண்ணிட்டு இருக்கோம். 9 நாள் நவராத்திரி அம்பாளுக்கு நெய்வேத்தியம் நம்ம சாப்பிட்றதுக்கு தான். ஸோ இங்க வந்து பூஜையும் பண்ணணும். பூஜையில மட்டும் இன்ட்ரெஸ்ட் போகாது, நெய்வேத்தியத்தோட பூஜைனா தான் நல்லா இன்ட்ரெஸ்ட். வடையும் பாயசம் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டாதான் நமக்கு நல்லா பிடிக்கும். அதுக்கு தான் பகவான் என்ன பண்ண, சரி எனக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு பிரசாதம்னு சாப்பிடு, குறைஞ்சபட்சம் அதை பண்ணு அப்படிங்கிற. ஸோ நம்ம என்ன பண்ணாலும் பகவானே எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது, எனக்கு எல்லாம் வேணும் வாழ்க்கையில. ஸோ இந்த போகம் எல்லாம் வேணும், நான் வேணா அதெல்லாம் வந்து உனக்கு நான் சமர்ப்பணம் பண்ணிடுறேன். பல நான் தியாகம் பண்ணிவிடுறேன், எல்லாம் பண்றேன். ஆனா பண்ணாம இருக்க முடியாது, அந்த பலனை தியாகம் பண்றேன். இதுல கூட நம்ம ஓரளவுக்கு சோசியல் சர்வீஸ் இதுல கொஞ்சம் ஓவர்லாப்பிங்கா இருக்கும். நம்ம இந்த ஸ்லோகத்தை வந்து நீங்க வந்து நான் ஒரு டீக்கா சொல்லியிருப்பேன், இன்னொருத்தர் கிட்ட இது கொஞ்சம் மாத்தி சொல்லுவான். இப்ப இந்த இடத்துல இப்பவே எனக்கு என்ன தோன்றது, இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து வேலை செய்யறதுக்கு வந்து வேலை செய்யணும், வேலை செய்யறதுல வெறுப்பு இல்லை. அட் த சேம் டைம் வந்து பகவானை பத்தி நம்மளாமே ஒரு ரெண்டுங்கட்டான இருக்கும். இப்போ வந்து நமக்கு பகவான் சுவாமி நிர்குணம் அப்படின்னு படிச்சுட்டு இருப்போம். அட் த சேம் டைம் நம்ம சகுனத்துக்கு அந்த சுவாமியும் வணங்கிட்டு இருப்போம். அட் த சேம் டைம் நாள் முழுக்க நம்மளால பூஜை பண்ண முடியுமா, பகவானை நிஜமா நினைக்க முடியுமா அப்படின்னு கேட்டேன்னா முடியாது. ஆனா நமக்கு மாரல் வேல்யூஸ் தெரியும். இங்க எல்லாமே நம்ம மாரல் வேல்யூஸ் தெரிஞ்சவாளை பத்தி தான் இந்த ஸ்லோகங்கள் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கு. இந்த கெட்டவா தூஷிக்கிறவாளை பத்தி இங்க கொண்டே வரல பகவான். பகவத்கீதையிலேயே நான் மோஸ்ட்லி கொண்டு வர மாட்டேன். அவ அஸ்வரி பாவம் அது தனியா ஒதுக்கியாச்சு. முதல்ல 3rd சாப்டர்லயே நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு சிலருக்கு வந்து பகவான் தான் எல்லான்னு புரியும், தெரியும். ஆனா குணம் ரஜஸ் குணம் ஸ்வபாவம்னு சொல்லுமே உட்கார முடியாது. அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தோன்னா அதுதான் சொல்றா. இப்ப நம்ம ஏதோ நான் பண்ணிட்டு இருக்கிற வேலையே பண்ணிட்டு இருப்பேன். ஆனா நம்ம ரிட்டையர் ஆனப்புறம் அதையும் வந்து ஃப்ரீயா பண்ணிட்டு இருப்போம். ஏன்னா எனக்கு அதான் தெரியும். ஆனா எனக்கு பகவான் அது அப்படிங்கிற அந்த ஒரு
இதுவா வந்து அது பிடிச்சிருக்கு எனக்கு அப்படின்னா, அப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த சர்வ கர்ம பல தியாக இதுக்கும் அப்ளிகபிளா இருக்கு. ஒரு ஆக்டிவிட்டிக்கு வித்தவுட் இன்கம் நான் வந்து அத வந்து சோசியல் சர்வீஸா பண்றதே எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ஹாப்பினஸ். ஆனா எல்லாமே வந்து தர்மத்துக்கு என்ன ஒத்திருக்கோ அதேதான். அதே மாரி என்ன பண்ணலாம், போகியா இருக்கிறவங்க கூட என்ன பண்ணலாம், எல்லாமே பகவானுக்குன்னு பண்ண தெரியலன்னா கூட நம்ம கொண்டு கொண்டு வந்துட்டு எல்லாமே அவன் என்ஜாய் பண்ற மாதிரி போகியா இருந்தா கூட பகவான் உனக்கு சமர்ப்பணம், உனக்கு சமர்ப்பணம், உனக்கு சமர்ப்பணம்னு அந்த சமர்ப்பணம் பண்ற புத்தி கொண்டு வந்து பூஜைக்கு போய், மெடிடேஷனுக்கு போய், சகுனத்துக்கு போய், நிர்குணத்துக்கு போனோம். ஸோ நம்ம இதை எப்படி வேணா நம்ம இன்டர்பிரட் பண்ணோம். மொத்தத்துல எப்படி நம்ம மைண்ட் இருக்கு, ஒருத்தருக்கு ஒரு மைண்ட் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம சில சமயம் நம்ம காலையில கொஞ்சம் மெடிடேட் பண்ணுவோம், அப்புறம் கொஞ்சம் பூஜை பண்ணுவோம், கொஞ்சம் வந்து வேதாந்தம் படிக்கிறோம், இந்த இது கூட இருக்கு. அப்புறம் நமக்கு போகமும் தேவையா இருக்கு. அதையும் என்ஜாய் பண்ணி அதையும் பகவான் சமர்ப்பணமா பண்ணிட வேண்டியிருக்கு. எல்லாமே பண்றதுனால இப்போ வந்து பார்த்தனா அதுக்கும் வந்து இப்படி பகவான் சொல்ற, உனக்கு எதையுமே விட முடியலையா பரவாயில்ல, ஆனா நீ என்ன பண்ண, பலனை தியாகம் பண்ணிடு. இதற்காக கிடைக்கிற பலன் என்ன இருக்கே, எது பண்ணாலும் எனக்கு தான், எனக்கு பகவானுக்காகன்னு சொல்லிட்டே வா, தானே மனசு பியூர் ஆகி நீ என்ன அடைச்சிருவ அப்படிங்கிற. அதக புனக ஏதத்தபி யத்யுக்தம் மத் கர்ம பரமத்வம், என்ன சம்பந்தப்பட்ட வேலையிலேயே பண்ண அப்படின்னா அதுவும் முடியல. கர்த்தும் அசக்தகசி, அதுவும் உன்னால பண்ண முடியல. மத்யோகம் ஆசிரிதக மயி கிரியமானானி கர்மாணி சஞ்சஸ்ய, என்னெல்லாம் பண்றியோ அதெல்லாம் பகவானுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழக்கத்தை வச்சுட்டு தேஷாம் அனுஷ்டானம் சத்ர மத்யோக. அதான் எனக்கு இன்னைக்கு நன்னா ஒரு ஸ்வீட் சாப்பிடணும் அப்படின்னா பகவானுக்கு அர்ப்பணம், பகவானுக்காக பண்ணேன் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு சாமிக்கு வச்சுட்டு அப்புறம் என்ஜாய் பண்ணு. எனக்கு சமர்ப்பணம் பண்ணி நான் வந்து சாப்பாடு நல்லா புரியுங்கிறதுக்காக அதை சொல்றேன். அதே மாதிரி எது பண்ணினாலும் பகவானுக்கு அர்ப்பணம்னு உனக்கு எல்லாமே ஆசையா இருக்குன்னா அந்த மாதிரி பண்ண பழகு அப்படிங்கிற. அப்போ அட்லீஸ்ட் என்ன ஆகும்னா தர்மத்துக்கு புறம்பா செய்ய மாட்டோம். தர்மத்துக்கு எது அலோடோ, ஏன்னா பகவானுக்கு அர்ப்பணம்னு அன்வான்ட் ஏதாவது போயிட்டு நம்ம வந்து பகவானுக்கு அர்ப்பணம் சொல்லுவோமா அப்படின்னு பண்ண மாட்டோம். பகவானுக்கு அர்ப்பணம்னு சொல்ல மனசு வராது. ஸோ மாரலா லைஃப்ல எதனா தர்மத்துக்கு கரெக்டா இருக்கோ அது மட்டும்தான் பண்ண ஆரம்பிப்பேன். சத்வசுத்தி வரும். அதுக்கப்புறம் நிஜமாவே பகவானுக்கு பூஜை புனஸ்காரம் பண்ணி அந்த பூஜை புனஸ்காரத்துக்கு அடுத்த ஸ்டெப்பா மெடிடேஷனுக்கு போய் அதுக்கப்புறம் உலகமே பகவான்னு புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நிர்குண தத்துவத்தை புரிஞ்சு ஞானத்தை அடைவார் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் இங்க. சர்வ கர்ம பல தியாகம் சர்வேஷாம் கர்மானாம் பல சந்நியாசம். பண்ற ஒரு விஷயத்துக்கும் எனக்கு பலன் வேண்டாம்னு நினைக்கிறதுங்கிறது வந்து சோக் கிடையாது. அது பெரிய ஒரு மனசு வேணும். இங்க வந்து நம்ம சொல்றதே சிம்பிளா சிரிப்பா இருக்குமே தவிர, பட் எல்லா ஆக்டிவிட்டிக்கும் பகவானே இன்னைக்கு எனக்கு எல்லாரும் புகழா பேசிட்டா நான் தான் பண்ணினேன் உனக்கே அர்ப்பணம் அது சொல்லணுமே. இன்னைக்கு நான் சூப்பரா பண்ணேன் நம்ம அது பெருமை பேசிக்க ஆரம்பிச்சிருவோம். அப்படி இல்லை, அது வந்து பகவான் கிருப்பை. அதனால நம்ம பேசுறது நிறைய பேர் நம்ம பார்த்தோம். பகவான் கிருப்பை நம்ம சேர்த்துக்கிறோம். ஏன்னா சொல்லனாதான் நமக்கு அந்த கர்வம் மனசுல ஏறிக்காம இருக்கும். அது சொல்லறதுக்கு தான் அதுக்கு தான் அந்த பேர்ட்ஸ்லாம். அதையும் ஒரு பொய்யா சொல்லக்கூடாது, நிஜமா அப்படி சொல்லணும். ஸோ ஒரு விஷயத்தையும் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணணும். நமக்கு வர பெருமைகள், நமக்கு வர கஷ்டம், ஐயோ பகவானே எனக்கு இப்படி வந்துட்டேப்பா கொஞ்சம் பார்த்துக்கோயேன் அப்படின்னு சொல்றது தப்பு கிடையாது. ஸோ நீ நல்லது சுகம் எல்லாமே பகவான் அவருக்கு அர்ப்பணம் பண்றார், புத்தியோட பண்றது. தத அனந்தரம் குரு யதாத்மவான். அப்படி பண்ணிட்டே இருந்தேன்னா ஆட்டோமேட்டிக்கா மனசு வந்து கண்ட்ரோல் ஆக ஆரம்பிச்சு அப்படின்னு இங்க சொல்றேன். அத ஏதத்தபி கர்த்தும் அசக்தக அத அவ்யயம் ஏத 2.1 अपि अव्ययम कर्तुम तुमुन प्रत्ययम अव्ययम अशक्तः प्रथमा विभक्ति असि क्रियापदम ततः अव्ययम यथात्मवान 1.1 मत्योगम आश्रितः मत्योगम 2.1 आश्रितः प्रथमा विभक्ति एकवचनम सर्वकर्म फलत्यागम 2.1 कुरु क्रियापद अत अव्ययम ஏதத் வந்து 2.1 பிரதமா விபக்தின்னு தப்பா போட்டிருக்காங்க. அப்பி அவ்யயம் அசக்தக ந சக்தக அசக்தக நஞ்ச் பிரதமா விபக்தி ஏகவச்சனம் அசி கிரியாபதம் கர்த்தும் துமுன் மத்யோகம் மம யோக மத்யோக. அஸ்மத் சப்தத்துல மட்டும் சொல்லியிருக்கேன், சமஸ்த பதத்துல மத்துன்னு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ மத் யோகங்கிறது மம யோகங்கிறது மத்துன்னு தான் அந்த பிராதிபதிகத்துல ஜெனரலா ஆட் ஆகிறது மத்துன்னு வந்துடும். வித்யா விபக்தி ஏகவச்சனம் ஆஸ்திரக ஆ பிரிஃபிக்ஸ் ஸ்ரீ தாத்துவோட
இக்தா பிரத்யம் போட்டோன்னா ஆஷ்டிதக அப்படின்னு வரும். சர்வ கர்ம பல தியாகம். கர்மணக பலம் கர்ம பலம் ஷஷ்டி தத்புருஷ சமாஸ். சர்வாணி கர்மாணி எல்லா ஆக்டிவிட்டீஸ் கர்மதாரய சமாச. சர்வாணி கர்ம பலானி சர்வ கர்ம பலானி கர்மதாரய சமாஸ்த. சர்வ கர்ம பலானாம் தியாக சர்வ கர்ம பல தியாக. எல்லா ஆக்டிவிட்டீஸோட பலனோட தியாகம் அப்படின்னு சொல்லி அந்த பட்டிரே வார்த்தை. द्वितीया आंसर द्वितीया विभक्ति एकवचनम. ततः अव्ययम कुरु क्रीधातु मध्यम पुरुष एकवचनम. यथात्मवान यतः आत्मा यस्य सह बहुवीहिல இருக்கு. கண்ட்ரோல் பண்ண மனசோடையவனா இருக்குது அப்படின்னு அர்த்தம்.